சப்போஸ் நீங்கள் அவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குறீங்க, எலெக்ஷன்ஸ் வருது, இந்த விமர்சனங்கள்லாம் போயிட்டுருக்கும் ஒரு பக்கம். எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாலினை தான் முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்தியா கூட்டணியில். பண்ணும்பொழுது எதிர்க்கட்சிகள் பாஜகவோ விஜயோ இல்லை சீமானோ என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, இப்போ வந்து சிஎம் வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சப்போஸ் திமுக வின் பண்ணால் ஸ்டாலின் வந்து 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு ஆட்சியை வந்து உதயநிதி கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் வாக்காளர்களே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்கள் ஓட்டு வந்து உதயநிதி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா, உங்கள் ஓட்டு உதயநிதிக்கா இல்லை எங்களுக்கா அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் மக்கள் வந்து இல்லைப்பா ஸ்டாலின் தான்ப்பா தலைவராக இருக்கணும், இல்லை உதயநிதியை நாங்கள் ஒதுக்க மாட்டோம், அவங்க வந்து போடலை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் நடுநிலை மக்கள் ஒரு 3%. அப்போது சப்போஸ் திமுக வந்து ஏதோ ஒரு வகையில் மெஜாரிட்டி பெறாத போச்சு, உதயநிதிக்கு அப்போ ஒரு பின்னடைவு சந்திப்பார்ல, பெரிய பின்னடைவை சந்திப்பார்ல, கட்சியிலையும் பின்னடைவை சந்திப்பார், தமிழக அரசியலையும் ஒரு பின்னடைவை சந்திப்பார்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை எது கொண்டு வரணும்.